அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். ஆனந்தமான அமைப்பு, தொழில் ரீதியாக ஏற்றம். கண்டிப்பாக 15ஆம் தேதியிலிருந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய விஷயத்தில் அதீத கவனம். பெருமாள் வழிபாடு அற்புதத்தை தரும். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை. அலர்ஜி, ஒவ்வாமை, கால்சியம் டெஃபிஷியன்சி, ஜாயின்ட் பெயின்ஸில் மிக மிக கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் பொறுமையாக இருப்பதும் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்களுக்கு ஆவேசப்படுவதோ கோபப்படுவதோ சிக்கலை அதிகரித்துவிடும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். லாபமும் ஏற்றமும் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மேலதிகாரிகள் விஷயத்திலும் சட்டத்துக்கு புறம்பானவர்கள் விஷயத்திலும் கோபதாபமோ சிறிய வாக்குவாதமோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அரசியல் சார்ந்தவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பெரிய தேக உபத்திரம் இருப்பவர்கள் மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக பிரார்த்தனைகளையும் சரியாக எடுத்துக்கொள்வதும், சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் மனம் தளரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சிக்கலாகிவிடும். பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அனுமனுக்கு விளக்கேற்றது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக ஜூலை மாதம் 14ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.